ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் இது மூலியமா வந்துருச்சு பண்ண தான் செய்வாங்க. கிரிட்டிசிசம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ரீசெண்டாக மாதம்பட்டி ஊரே பண்ணுது, எல்லாரும் விட்டுறானுங்க, ஒரு அப்பாவையை போட்டு அடிக்கிறாங்க. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீவிசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கஃபே. வாட்ஸ்அப் நவ் 8075976174. நான் வந்து வேலை செஞ்சதுன்னா நான் செருப்பு கடையில் ஒரு வேலை, அது 50 ரூபா. இவன் பாயசம் உனக்கு கெட்டு போயிருவேன், இல்லைனா சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடையில் சேர்த்து விட்டு இப்போ நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்டு தான் ஆகும். இப்போ என் மகளே வந்துட்டு அதட்டோன்னா how you are yelling இப்போதான் தெரியுது ஏன்டா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாங்க. சின்ன வயசுல உங்களுடைய கனவா என்னவா இருந்தது? எனக்கு டாக்டர் ஆகணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3வது படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. அந்த கனவை நானே கலைச்சிக்கிட்டேன். அந்த குக் வித் கோமாளி ஷோ இருக்கும்ல, அதில் வந்து அவங்க ஜட்ஜஸ் சாப்பிட்றத நாங்கள் சம்டைம்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப கேவலமாக காண்டாங்க. அதை வந்து அவங்க ஜட்ஜஸ் வாவ் டாப் நாட்ச் பின்னிட்டா அவங்க சொல்லும் போது நமக்கு என்னன்னா பேசிக்ல ஒரு டேஸ்டிங் ஸ்டென்ஸில் நம்ம ஒன்று பண்ணுவோம். என்னடா இப்படி சொல்கிறாங்களே. இது வந்து நான் லண்டன்ல வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தேன், ராம்சார் அது 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 அதே டேஸ்ட் எனக்கு இப்போ வந்து இந்த நாக்கில் அப்படியே அது படும்போது டாப் நாட்ச். அது என்னதான் வந்து ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் இது மூலியமா வந்துருச்சு பண்ண தான் செய்வாங்க. கிரிட்டிசிசம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு வாட்டிலாம் கமல் சார் அந்த பிக் பாஸ் நானும் புகழும் ஒரு இஷ்யூவில் வந்துச்சு. திடீர்னு ஒரு மலேசியன் ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக மாதம்பட்டி ஊரே பண்ணுது, எல்லாரும் விட்டுறானுங்க, ஒரு அப்பாவையை போட்டு அடிக்கிறாங்க. உங்களுக்கு எதுல கண்டோன்னு நினைக்கிறேன்? எனக்கு கெட்ட ஹேபிட் இருக்கு, அதான் கண்டோன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களுக்கு? எனக்கு வந்து வாயில தான் கண்டோம். நான் நினைக்கிறேன் இப்போ ஃபோன்லாம் வரும், அவர் வந்து பிடிக்காத காலாக இருக்கும், நம்ம நல்லா பேசிடுவோம், ஃபார்முலா பேசி முடிச்சுட்டு அப்படி ஒன்று வச்சிருவோம். அதை நம்ம கட் பண்ணாம அதை அப்படி பேசுவோம். அதை உங்களுக்கு கேட்டுட்டு அடுத்த அதே மாதிரி ஒரு டவுட்ங்க, எந்த பாட்டு பாடினாலும் ஏன் ஆன்டில முடிக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி. எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே என்னை வளர்த்தா எங்கள் அத்தைகள் மேலே பிரியம் அதிகம். ஸோ நான் ஆன்டி வெறியன் கிடையாது, ஆன்டி பிரியன். அதுதான் நான் இப்போயே சொல்கிறேன். ஒரு மிடில் கிளாஸ் மெமரி எனக்கு சாப்பாடு பார்த்தா வரும். ஏன்னா நான் மிடில் கிளாஸ்ன்னு வந்தவன் தான். ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த சாப்பாடு பட்ட கஷ்டம் இருக்கே, ரொம்ப கஷ்டப்பட்டது. இப்போ ஒரு சின்ன ராபிட் ஃபயர் செக்மெண்ட், மனசு தொட்டு ஹானஸ்டா உங்களுடைய பதில்கள் உண்மையா சொல்ல முடியலன்னா நாங்க ஏதாவது டாஸ்க் கொடுப்போம், டேர் கொடுப்போம், அது இன்னும் ரொம்ப மோசமா இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கோங்க. போலாமா? என்ன வாத்தியார் மாதிரி ஆகிட்டாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஒரு சீன் வரும், உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு இவர் ஒரு ஆன்சர் சொல்லுவாரு, நீங்க ஒரு ஆன்சர் சொல்லுவீங்க. உண்மையிலே பிடிச்ச நடிகை யார்? எனக்கு அனுஷ்கா மேம். அனுஷ்கா? ஆமாம், நான் நிறைய பேர்ல சொல்லியிருக்கேன், அவங்க ரொம்ப பிடிக்கும். சிறப்பு. எனக்கு சிம்ரன். சரி, ரஞ்சிதா அவர்கள் அப்படின்ற டைலாக் வந்து டைரக்டரா எழுதி கொடுத்தாரா, ஸ்பாட்ல வந்து நீங்களா அடிச்சிங்களா? அது வந்து என் கேரக்டர் அப்படி இருந்தது அந்த படத்தில். அதான் சொல்ல டெலிட்டட் சீனில் நான் ஒரு நித்யானந்த சார் ஃபேனாக தான் என்னை போர்ட்ரேட் பண்ணியிருப்பேன். ஆட்டோலேயே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், நான் எப்பயுமே அவர் வீடியோவை பார்ப்பேன். அந்த மாதிரியான ஒரு நித்யானந்தா சாருடைய ஃபேன் மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால அங்கே ரஞ்சிதா கனெக்ட் ஆகுமோ நான் சொன்னேன். பட் வந்து இது எல்லாமே டெலீட் ஆகும்னு எனக்கு தெரியாது. டெலீட் ஆனதுனால எனக்கும் படத்துக்கே இப்போ கனெக்ட் இல்லாமல் அதனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால ராபிட் ஃபயரே ஒரு சோக கதையை வந்து நான் பேசுவேன் 1/2 மணி நேரம். பட் ஆனால் ஆட்டோ பின்னாடியே அவரோட பொன்மொழிகள் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த என்னுடைய அடையாளங்கள் எல்லாம் அழிச்சிட்டாங்க. பட் ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய முதல் சம்பளம் எவ்வளவு? 1000 ரூபா. 50. அதாவது முதல் சம்பளம். முதல் சம்பளம் ஐ மீன் படத்துல கேக்குறீங்களா? பொதுவா சினிமாலே 175 ரூபா. பிதாமான். ஆமா, பிதாமான் ஜூனியர் கம்பெனி ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே. அப்பதான் நான் வந்த புதுசு. அப்போ கம்பெனி ஆர்டிஸ்டாக போய் 175 ரூபா. இங்கே செங்கல்பட்டில் தான் அந்த ஜெயில் சீனுக்குள்ளே நான் நடித்தேன். ஆனால் அது தெரிய மாட்டேன், கும்பலில் தான் இருந்தேன். ஓகே. எனக்கு வந்து இப்போ 2 டவுட் இருக்குது. இப்போ வந்து படத்துலனா வேறு, பட் நான் வந்து வேலை செஞ்சதுன்னா நான் செருப்பு கடையில் ஒரு வேலை, அது 50 ரூபா. பட் இந்த இது டெலிவிஷனில் வந்ததில் ஃபஸ்ட் சம்பளம் வந்து 4000 ரூபா. அதுக்கு முன்னாடி செருப்பு தைக்கிற கடையெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், பண்ணுவோம்ல எல்லாருமே. நம்ம இதுக்கு வர்றதுக்கு முன்னாடிலாம் வேலை பார்த்துருக்கேன் நிறையா. செருப்பு கோழி கூண்டு இறக்குறது அந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது, அதெல்லாம் பண்ணியிருக்கேன். பயங்கரமான ஆளா இருக்கியப்பா. பயங்கரமா காசு இல்லை, மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. அதுதான் இப்போ அந்த படம்னு இல்லைவேன், நீங்கள் வந்து தரல உங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்கான்னு. எங்கள் ஊர்லலாம் எப்படி, எங்கள் ஊர்ல இல்லை, ஜென்ரலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னன்னா, அந்த ஸ்கூலுக்கு போகிறோம் இல்லை காலேஜ் போகிறோமா, அந்த ஒரு மே மாதம் 1 மாதம் 2 மாதம் லீவ் விடும்போது என்ன நினைப்பாங்கன்னா, இவன் பைசா உனக்கு கெட்டு போயிடுவேன், இல்லைனா சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடையில் சேர்த்து விட்டுருவேன். அது வந்து ஒரு இன்கமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பையனுக்கு வந்து ஒரு தொழில்னா இப்படி தான் இருக்கும், ஒரு கஷ்டப்பட்டு அதெல்லாம் தெரியும்.
அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது மாதிரி நான் வரவா அதான் ஒரு 3-4 வருஷம். ஏன்னா அப்போ நம்ம அப்பா அம்மா பேச்சை கேட்டு தான் ஆகும். இப்போ வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையனே ஹவு கேன் யூ லைக் சே என்னைய நான் என்ன பண்ணும் நீ என்ன எப்படி சொல்லலாம் பெத்துட்டா அதெல்லாம் பேசுறாங்க. இப்போ என் மகளே வந்துட்டு வந்து ஏதாவது அதட்டோன்னா how you are yelling அப்பதான் தெரியுது ஏன்டா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாங்க. அப்போ வந்து இங்கிலீஷை சரமாரியா கொட்டுது. ஆனா எக்ஸாமை பார்த்தோம்னா 40 மார்க் 50 மார்க் அதுதான் அதை கொட்டுறாள் அங்கேயும் கொட்டணும்ல கேட்டா நம்மள அடிக்க வர்றாங்க. சொல்றேன் அடிக்க வர்றாலும் விட்டாயிலா சொல்லுது there is a rule you're not supposed to hit kids அப்படின்னு போலீஸ்ல புடிச்சு 7 வயசுல போலீஸ்ல புடிச்சு கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் மெமரி, ஒரு ஞாபகம். எனக்கு எப்போவுமே இதை பார்த்தாலோ இல்லை இந்த விஷயம் பண்ணாலோ எனக்கு அந்த மிடில் கிளாஸ் லைஃபுடைய அந்த ஞாபகம் வந்துடும், அந்த நினைவுகள் வரும் அப்படின்னா அது எனக்கு சாப்பாடு பார்த்தா வரும். ஏன்னா நான் மிடில் கிளாஸ்ன்னு வந்தோம் தான். ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த சாப்பாடுக்கு பட்ட கஷ்டம் இருக்கே ரொம்ப கஷ்டப்பட்டது. இப்போ அதான் பிரியாணியோ ஏதோ பார்த்தா எனக்கு வந்து அந்த பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம நம்ம எவ்வளோ நாள் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு எனக்கு வந்து அதிரசம் பார்த்தா வரும். தீபாவளி நினைவுகள் அப்படி கிடையாது, ஃபன்னா இல்லை. அது என்ன எங்கள் அம்மா வந்து அதிரசம் வந்து சுட்டு தான் எங்களை வந்து அந்த இன்ஜினியரிங்லாம் ஃபீஸ்லாம் கட்டுவாங்க. கட்டி அது வந்து ஒரு நாளைக்கே அந்த 6 மணி நேரத்துக்கிட்ட சுடணும். ஒரு 400-500 சுடுவாங்க. எங்கள் அம்மா என்னை விட நல்லா கலராக ஒரு மாதிரி செம்மையாக இருப்பாங்க. பட் அந்த ஒரு 10 மணி காலையில் போயிட்டு அவங்க 6 மணிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே கறி பிடிச்சி, ஏன்னா அந்த புகையிலே உட்காந்துருக்கோம்ல உங்களுக்கு வந்து அது அடி இப்போ தான் நிறையா மாடர்ன் ஸ்டவ் கேஸ்லாம் இருக்குது. அப்போல்லாம் கிடையாது. நான் சொல்கிறதுலாம் வந்து 15 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போல்லாம் வந்து அவங்க சுடும்போது அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் என்ன எப்போ அதை பார்த்தாலுமே அது ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருந்தாலுமே இதெல்லாம் சுட்டு தானே நம்ம அம்மா நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வந்தாங்கிற ஒரு நல்ல ஒரு எமோஷனான ஒரு இது வரும். ஸோ அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். எப்போ வந்தாலும் நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ அண்ணா சொன்ன மாதிரி இங்கே போனாலே பிரசாத் ஸ்டுடியோ பார்த்தாலே தோணுதில்ல உனக்கு வந்து இப்படி இருந்தால் இப்படி இருந்தேன்னு. ஸோ அதையெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம், ஒரு நாளைக்கு 50 ரூபா 60 ரூபாயே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு அம்மா கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நல்ல ஒரு மெமரிஸ். அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஹேபிட், இந்த பழக்கம் மட்டும் இன்னும் என்னை விட்டு போல, அது அப்பத்துலேருந்தே இருக்கு மாறாமல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இது டீ கூட விட்டுட்டேன், தம்மு. இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த மிடில் கிளாஸை தாண்டி இப்போ மிடில் கிளாஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டீ தம்மெல்லாம் பாதி ஓடும். மச்சான் இப்போ டீக்கல்லே இருக்குன்னு வச்சுக்கலேன், டீ சொல்கிறாங்க தம்முங்கிறதெல்லாம் மிடில் கிளாஸ் ஹேபிட் கிடையாது, அது பேட் ஹேபிட். அதை நான் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அப்படியா? அப்படின்னா அதாவது இன்னும் அந்த பழக்கம் இருக்கிறதா? இன்னும் அந்த பழக்கம் இருக்குதுன்னா இந்த பழைய சோறு நல்லா சாப்பிட்ற இது கரெக்ட். நான் பழைய சோறு நல்லா சாப்பிடுவேன். இன்ன வரையும் வீட்டில் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய சோறு. அது ஒரு அமிர்தம். ஆமாம். ஆனால் உங்களுக்கு நானும் சோறு தான். ஆனால் என்னென்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் அதில் வைக்கல மாட்டேன், வலிச்சு நக்குவாங்க. மிடில் கிளாஸ் ஹேபிட்டாக எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளைலேருந்து ஐ மீன் அப்படி தான் சாப்பிட்டு வந்து அதில் வந்து நலிக்க அந்த குழம்பையெல்லாம் எல்லாம் வலிச்சு அந்த தட்டையை வந்து கழுவாமலே க்ளீன் பண்ணிடுவேன். அது வந்து நான் சின்ன பிள்ளைலேருந்தே அது பழகினதுனால இப்போயுமே, ஏன்னா இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய இடங்களுக்கு போகிறோம், நிறைய பேரை பார்க்குறோம், அவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் தோணாது. அவங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது கூட வந்து பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க. பட் நம்ம அதை கண்டுக்கிறது அது நமக்கு அப்படியே பழகிருச்சு. அது ஒன்றும் தப்பு இல்லையா, க்ளீன் பண்ண தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது. அந்த பழக்கம் என்கிட்ட இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சின்ன வயசில் உங்களுடைய கனவா என்னவா இருந்தது? நான் இதுவா ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் சின்ன வயசுல சொல்லியிருப்போம்ல, ஸ்டாண்ட் அப், உன்னோட சைல்ட்ஹுட் ட்ரீம் என்ன அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி என்னவா இருந்தது? அந்த அளவுலாம் நான் ஏதோ சௌராஷ்டிரா ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு தான். ஸ்கூலுக்கு போகிறதே பெரிய விஷயம், அடித்து பற்றி விடாங்க. நாங்கள் எங்கேயாவது கோலாட்டம்மன் கோயில் இப்படி ஊர் சுற்றிட்டு அப்படி கனவுலாம் இல்லை. இந்த இதே வந்து நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது கைத்தட்டலில் வச்சு உங்களுக்கு இப்படி கைத்தட்டுறாங்க அப்படின்னா நம்ம போய் நடித்தா நமக்கும் கைத்தட்டுவாங்கன்னு தான் வந்தேன். அப்புறம் உள்ளே வந்தவங்க தான் தெரியுது நடிக்கிறது சும்மா இல்லை, உன்னைய பிதிக்க அந்த அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது அப்படின்றது நான் இங்கே வந்து இதுதான். எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படியெல்லாம் பெருசாக இல்லை. உங்களுக்குண்ணே? எனக்கு டாக்டர் ஆகணும்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3ஆவது படிக்கும் போதே தெரிஞ்சிச்சு. அந்த கனவை நானே கலைச்சிக்கிட்டேன். செதைச்சிட்டீங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு செட்டில், ஏதாவது படம் செட்லேயோ ஏதாவது ஒரு டைம்லேயோ உங்களுக்கு வந்து அதே மாதிரி டெலிவிஷன்லேயோ எதுவாகணும், என்னால் அந்த டைம் மட்டும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அது எந்த ஒரு மூமெண்ட்? அது நிறைய மூமெண்ட் இருக்கு. ஒரு மூமெண்ட் சொல்ல முடியாது, நிறைய மூமெண்ட் இருக்குது. இப்போ மைண்டுக்கு வர்றது, இப்போ மைண்டுக்கு வர்றது கூட இப்போ ரீசெண்டாக அந்த ஆலப்புறான்னு ஒரு ஷூட்டிங் பண்ணியிருந்தோம். அந்த பிரிட்ஜு மேலே அது காலைல பார்த்தீங்கன்னா விடிய ஆயிடுச்சு. பர்மிஷன் வாங்கி பண்ணிக்கிருந்தோம். பர்மிஷன் வாங்கி பண்ணியிருக்கும்போது வெரைட்டி வரணும். வெரைட்டி வந்தால் ஏற்ற மாதிரி ஒரு போலீஸ் ஜீப் வருது. இவங்க அதை பார்க்காம டம்முன்னு சுட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுதான் டூப்ளிகேட் தான். டம்முன்னு பார்த்தா ஒரிஜினல் ஜீப்பு.
நாங்கள் வர்றோம் எங்களையே பார்த்துட்டு சார் நாங்கள் வந்து ஷூட்டிங் ஜீப்பு சரி மாஸ்டர் அனுப்பிச்சு விட்டான்னு நினச்சேன் சார் அப்படின்ட்டு அதெல்லாம் நினச்சேன். ஆமாம் ஆமாம். ஓகே உங்களுக்குண்ணா? எனக்கு வந்து என்ன சொல்கிறது, உண்மையாக ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா அந்த குக் வித் கோமாளி ஷோ இருக்கும்ல, அதில் வந்து அவங்க ஜட்ஜஸ் சாப்பிட்றத நாங்கள் சம்டைம்ஸ் சாப்பிட்டு பார்ப்போம் அவங்க சமைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே. பட் சில பேருக்கு வந்து நாங்கள் சாப்பிடும்போது ரொம்ப கேவலமாக காட்டுறாங்க. அதை வந்து அவங்க ஜட்ஜஸ் வாவ் டாப் நாட்ச் ஏய் பின்னிட்டடா அவங்க சொல்லும்போது நமக்கு என்னன்னா நம்ம என்னதான் அதில் நாலேஜில் இருந்தாலுமே ஒரு பேசிக்கில் ஒரு டேஸ்டிங் சென்ஸில் நம்ம ஒன்று பண்ணுவோம். என்னடா இப்படி சொல்கிறாங்களே. நான் எந்த கண்டஸ்டன்ட் என்ன இதெல்லாம் சொல்ல, பட் ஜென்ரலாக அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. நாட் ஒன்லி ஒன்று. சம்டைம்ஸ் என்னன்னா நாங்கள் வந்து என்ன சொல்கிறது வாஹா ஓஹோன்னு இருக்கும், கழுவி ஊற்றுவாங்க, திருப்பி போட்டு சம்பாட்டி அடி விழுவாங்க. என்ன இது என்ன கர்மம் அது உங்களை என்ன என்ன நல்லா தானே இருந்துச்சு நம்ம நல்லா அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சிரிப்பு அடக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டைலில் அது தாமு டே இது வந்து நான் லண்டனில் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிடுங்களா தாமு சார் சொல்லுவேன். அது 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 அதே டேஸ்ட்டு எனக்கு இப்போ வந்து இந்த நாக்கில் அப்படியே அது படும்போது நானும் புகழ் அப்புறம் யாரு எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னடா ஒன்றும் புரியலடா. அதை கண்ட்ரோலும் பண்ண முடியாது, அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி பிஹைண்ட் த சீன்ல நிறைய நடக்கும். அதுல நாங்க ரொம்ப வைரல் ஆனது ரக்ஷன் ஓகே அப்படின்னு ஒன்று பேசுறாரு ராமர்ன, அதாவது நடுவில் இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆயிடும். நீங்க புகழ்ல சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண இந்த மாதிரி ஏகப்பட்டது டெலிட்டட் நிறையா இருக்கும், நிறையா நடக்கும் இந்த மாதிரி. அந்த இது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனால சொன்னேன். அது சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். அது ஏதாவது ஒரு செலிபிரிட்டி கிட்ட இருந்து உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து இந்த ஸ்கில்லு இந்த ஒரு திறமையை நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அது யாருக்கிட்ட என்ன திறமை? நான் நாசர் சார் பார்த்தேன். நான் வந்தப்போ ஒரு முடிவு, அதாவது ஒரு இது பண்ணுவோம், ஒரு நடிக்கணும் வந்துட்டோம், வில்லனா நடிக்க வந்தோம். சப்போஸ் வந்து லாங் டைம் போகணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கணும் போது நாசர் சார் எனக்கு ரொம்ப, ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே அடாப்ட் ஆவார். காமெடியும் பண்ணுவார், வில்லனாகவும் பண்ணுவார், ஹீரோவாகவும் பண்ணுவார், குணசத்திரமாகவும் பண்ணுவார். சரி இவரை மாதிரி அவரை மாதிரி நடிக்க முடியாது, அந்த எசன்ஸ் எடுத்துக்குவோம், நம்ம எதில் போனாலும் அதில் போய் அடாப்ட் ஆகணும் அப்படின்றதுல அவரை நான் இதை எடுத்துக்கிட்டேன். அண்ணா நீங்கள்? நான் வந்து பாலாட்ட வந்து ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி எடுத்துக்கணும். அது எப்படி அந்த பையனால் அவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியுது அவன் சம்பாதிக்கிறதுல, அது அந்த ஒரு உதவுற குணத்தை வந்து அவன்கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும். நம்ம பண்ணுவோம், பட் இருந்தாலும் அவன் அளவுக்கு பண்ண முடியாது, பட் அதை ட்ரை பண்ணலாம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா. அது என்னதான் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் இது மூலியமா வந்துடுது இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? பார்க்கும்போது அது பண்ண தான் செய்வாங்க. கிரிட்டிசிசம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. நான்லாம் வந்து இந்த ஃபீல்டில் வந்தப்போ வந்து ஐயோ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கணும், கரெக்டாக நம்ம வேலை செய்யணும் அப்படி தான் நினச்சி எல்லாமே பண்ணியிருக்கேன். பட் எங்கே இருந்தாலும் ஒரு நெகட்டிவிட்டி வந்துடும். நம்ம சும்மா ஃபன்னுக்கு வந்து ஏதாவது ஒன்று பேசுவோம். ஒரு வாட்டிலாம் கமல் சார் அந்த பிக் பாஸ் நானும் புகழும் ஒரு இஷ்யூவில் வந்துச்சு, திடீர்னு ஒரு மலேசியன் ஏதோ ஒரு விஷயம் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக மாதம்பட்டி ஊரே பண்ணுது, எல்லாரும் விட்டுறானுங்க, ஒரு அப்பாவே போட்டு அடிக்கிறானுங்க. அதுதான் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபன்னாக பண்ணால் கூட அது வந்து ஒரு நார்மலைஸ் இவங்களா ஒரு பேரை வச்சு ஏதோ பண்ணி இப்போ வந்து ஊரே பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா கிரிட்டிசைசம் இல்லாமல் எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அதை ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த லெவல் வந்து அது போகணும். அவ்வளோதான். உங்களுக்கு எதில் கண்டோன்னு நினைக்கிறீங்க? சொன்னா அடி விழுகுவேன் சொல்லலாமா? அது சில இது இருக்கு, எனக்கு கெட்ட ஹேபிட் இருக்கு, அதான் கண்டம்னு நினைக்கிறேன். யோசிச்சுங்க, சொல்லிட்டு மாட்டிக்காது. இல்லை 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 இதுதான் என்னோட கண்டம். ஓகே, அதை நான் தவிர்க்க பார்க்குறேன், ஆனால் அந்த அது இருக்கிறவரையும் அது எனக்கு ஒரு கண்டமாக தான் அது எனக்கு தோணும். புரியுது புரியுது. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி போக போக அதை வந்து அதை தவிர்த்துடணும், அதை முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். ஓகே ஓகே. அண்ணா உங்களுக்கு? எனக்கு வந்து வாயில தான் கண்டோம். நான் நினைக்கிறேன் இல்லை உண்மைதான். நான் சில சமயம் வந்து நானும் யோசிப்பேன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீசன் முந்தின சீசன்லாம் வந்து நல்ல பேர் ஒன்று கிடச்சிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இஷ்யூவில் போய் நானே மாட்டி தலையை கொடுத்தேன் அந்த மாதிரி சம்டைம்ஸ் அதை யோசிப்பேன். ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியாது. சின்ன சின்ன இன்ஸ்டன்ஸில் கூட எனக்கு வாயில் வந்து ஏன்னா நம்ம இந்த ஹியூமராகவே பேசி நம்ம போகிறத ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கிற ஒரு அழுத்தத்திலே இருந்து நம்ம வாழ்ந்ததுனால என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் நிறையலாம் மாட்டியிருக்கேன். இப்போ ஃபோன்லாம் வரும், அவர் வந்து பிடிக்காத காலாக இருக்கும், நம்ம நல்லா பேசுகிறோம், ஃபார்மலாக பேசி முடிச்சுட்டு அப்படி ஒன்று வச்சிருவோம். கட் பண்ணும்போது அதை நம்ம கட் பண்ணாமல் அதை அப்படி பேசுவோம். அதை அவங்களை கேட்டுட்டு அடுத்த அந்த மாதிரிலாம் ஒரு 4 நாள் தொடர்ந்து என்ன பண்ணுறேன்னு தெரியும். நான் அப்புறம் போய் சொல்லி ஏன் உங்களை இல்லைங்க என் பக்கத்தில் ஒரு காரில் பின்னாடி உட்காந்துருந்தேன் அவங்க உயிரை வாங்கிப்பேன் அப்படின்னா அவங்க சில பேர் நம்புற மாதிரி இருக்கும், சில பேருக்கு நல்ல கன்ஃபார்மாக தெரியும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் சம்டைம்ஸ் வந்து மாட்டோம். அது நிறைய பேருக்கு அந்த இது இருந்திருக்கும். ஃபோனில் பேசிக்கிட்டு அவன் அப்படியே கட் பண்ணாமல் தெரியாமல் அவனை திட்டுறதோ இல்லை எடுக்கும் போதோ இந்த போய்த்து போகணும் ஐயோ சொல்லுங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நான் சும்மா தான் நினைச்சேன் இவங்க ஆனஸ்டா சொல்லுவாங்கன்னு. உண்மையிலேயே மனசாட்சி தொட்டு உண்மையை தான் நீங்க ரெண்டு பேரும் அண்ணெல்லாம் அந்த பழக்கத்தை சொல்லியிருப்பாரு. ஆனஸ்டா இறங்கிட்டாரு, மெடிக்கல் ரிப்போர்ட்டோட எடுத்துருப்பாரு வெளியே. நீ ஏதோ சரி இது அண்ணா யோசிச்சுக்காங்கண்ணே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சுமூகமாக அடிச்சிருக்காரு. ஓகே, கடைசி கொஸ்டின்.
உங்க லைஃப் வந்து உங்க வாழ்க்கை வந்து ஒரு படமா இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன டைட்டில் வைப்பீங்க? புரியாத புதிர் தான் வைக்கிறேன். ஏன் சம்டைம்ஸ் ஆமாம், இன்ன வரையும் ஒரு புரியவே மாட்டேங்குது வாழ்க்கை. நம்ம அது உண்மையில எனக்கு அந்த பக்குவம் இல்லையா, இல்லை எனக்கு அந்த அறிவு இல்லையான்னு தெரில, இல்லை வாழ்க்கை நெறிமுறையே இப்படித்தானா அப்படின்றது எனக்கு தெரில. ஒரு புரியாத புதிராக தான் போயிட்டு இருக்கு. அப்படியே வந்து அது சொல்லலாமா? ஓகே, நம்மளாம் இங்கிலீஷ் டைட்டில் தான், அன்எக்ஸ்பெக்டட். ஆமாம், நம்ம படித்தது இன்ஜினியரிங்கு, நம்ம எய்ம்லாம் வேறு. பட் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோன்னு ட்ரை பண்ணிக்க மாட்டோம். பட் இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாழ்க்கையை ஒரு திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய எழுச்சி தான் அது. பாராட்டுகள் 2 பேருக்குமே. மனசை தொட்டு வந்து ஆனஸ்டாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஐ திங்க் ஆடியன்ஸ் இதை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அதே மாதிரி ஒரு டவுட்ங்க, எந்த பாட்டு பாடினாலும் ஏன் ஆன்டில முடிக்கிறீங்க? நல்ல ஒரு கேள்வி. அதாவது நான் முடிக்கணும்லாம் இது பண்ணுறது கிடையாது. பட் வந்து எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே என்னை வளர்த்த எங்கள் அத்தைகள் மேலே பிரிய அதிகம். ஸோ நான் ஆன்டி வெறியன் கிடையாது, ஆன்டி பிரியன். அதுதான் நான் இப்போயும் சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா நான் வந்து ஸ்கூலில் படித்தது தான். நான் பிறந்ததுக்கப்புறம், எங்கள் தம்பி பிறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் தாத்தா பட்டை என்னை வளர்க்க விட்டாங்க. அப்போ வந்து நமக்கு அந்த அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறது எல்லாமே அந்த அத்தைகள் தான். அதனால தான் வந்து அடிக்கடி எது பண்ணாலும் ஒரு ஆன்டி சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்டதில்லை. தேங்க்யூ. மனசாட்சி தொட்டு நிறைய விஷயங்கள் ஓப்பனாக சொன்னீங்க. ஸோ அதே மாதிரி இங்கே எப்படி என்டர்டெயின் பண்ணுறீங்களோ அது திரையிலையும் வந்து தொடர்ந்து வந்து பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசையும். நிச்சயமாக நிறைய ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டு இப்படி ஒரு ப்ராமிஸ்க்கான ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கான வரவேற்பு தியேட்டர்ஸில் ரொம்ப நல்லா கிடச்சிருக்கு. அது ஓடிடிலையும் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக வந்து அதுக்கான பிரதிபலிப்பு வரணும்னு எங்கள் டீம் சார்பாக பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஜித்து, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது நான் பல வருஷமாக தம்பியை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெய்னிங்காக நல்லா பண்ணுவார். நன்றி. ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அவர் கூட இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. தொடர்ந்து நீங்களும் சிறப்பாக பண்ணிக்கிறீங்க. வாழ்த்துக்கள். இது ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ நாங்கள் தேட்டர் விசிட் போன அளவு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். இது அப்போ இது வீட்டுக்குள்ளேயே போகுது அப்படின்னா கண்டிப்பாக இது உட்காந்து பார்த்தா உண்மையிலே மனமகிழ்வோட ஒரு திருப்தியான ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதான் இங்கே தேட்டரில் மிஸ் பண்ணவங்க ஓடிடியில் பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். டெஃபினட்டாக பார்ப்பாங்கன்னு கண்டிப்பாக. யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க உங்கள் படத்து மேலே, தெரியும்ல. ஏன்னா அவங்க எதிர்பார்த்து வர்றதே ஒரு அமைதி இருக்கும், நமக்குன்னு ஒரு பிரைவசி இருக்கும்னு தான் புக் பண்ணி உட்கார்றது. இங்கே அடிக்கடி கைத்தட்டுலாம் வருதா, அதோட அதனாலே வந்து அவங்க கொஞ்சம் மிடில் கிளாஸ், ஐயோ வேணாம்ப்பா கலக்கலன்னு ஏதாவது போயிட்டே இருக்கு. இதான் பரவாயில்ல. நேற்று என் ஃப்ரெண்டு போய் படம் பார்த்து வந்தாப்புல. படம் பார்த்து பெலாசோல பார்த்துட்டு வந்து என்ன சொன்னான்னா, அண்ணே வந்து பெலாசோவில் பாவு பஜ்ஜி விற்கிறாங்கன்றது எனக்கு இப்போ தானே தெரியும். ஏன்னா பூரா சேட்டுமார்களாக வந்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. பூரா பார்த்தீங்கன்னா சேட்டுமார்களாக வந்திருக்காங்க. எல்லாத்துக்குமே அந்த இடம் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி அப்போ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஆமாம், நான் பார்த்துருக்கேன். டிசம்பர் 25 Z5, டிசம்பர் 25 Z5 ரைமிங்காக இருக்கலாம். பார்த்துருக்கேன். அதுக்காவது பாருங்கள். தேங்க்யூ. நன்றி.